தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கணும்னா முறைப்படி அதுக்கான பர்மிஷன் எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 5000 பேர் வருவாங்க. 5000 பேரா? 3000 பேர் இருந்தாலும் நாங்கள் பர்மிஷன் தரமாட்டோமே அப்படின்னு என்ன சொல்லணும்? 150 பேர் வருவாங்க. 3000 பேர் வந்தால் கண்டுக்க மாட்டான். அண்ணான்னு கேட்பானா? அந்த சாமர்த்தியெல்லாம் கற்றுக்கணும். இவங்க யாருமே எந்த தேர்தலையும் சந்திக்காதவங்க தான் பிரச்சனை. இப்போ உட்காந்துக்கிட்டு டெய்லி இந்த ஸ்டண்ட் அடிச்சுருந்தா வேலைக்கு ஆகுமா? அந்த அம்மா போய் அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லியிருப்பாங்க? சார் நீங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு எப்படி நீங்கள் பர்மிஷன் கேட்டீங்க, அந்த மாதிரி முறைப்படி என்ன பர்மிஷனோ அதை கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இதுக்குன்னு ஆளை போட்டுருணும். ஒரு 3 பேர் கொண்ட குழு, 5 பேர் கொண்ட குழுன்னு. இங்கே தான் எல்லாமே இவங்க இந்த வருஷம் தான் கற்றுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர். அதிகாரிகளை கையில் வச்சுட்டுனா அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் எப்படி பர்மிஷன் கிடைக்குது? அப்போ அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இவர் என்ன சொல்கிறாரு சிடி நிர்மல்குமார்? கணக்குலேயே வராத கட்சிகள்லாம் பேசாதீங்க. எது பிஜேபியும் அதிமுகவும் கணக்குலேயே இல்லையா, அவங்க ஃபீல்டுலேயே இல்லையா. பிரச்சாரம் பண்ணுவ இன்னைக்கு கூட பிரச்சாரம் பண்ணுகிறாருல, பட்டியலில் இது பண்ணி கூட்டணி பிரித்து எல்லாம் முடிச்சுட்டு போய் நகராரு. கணக்குலேயும் இல்லையா அவங்க. நீங்கள் ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல, செல்ஃபே இன்னும் எடுக்கலை, பேட்டரி டவுனு, செல்ஃப் மோட்ரு பெல்ட் அறுந்து போச்சு, செல்ஃப் மோட்ரு சுத்த மாட்டேங்குது, கிளட்சி வேலை செய்யலை, 4 டயரில் 3 டயர் பஞ்சரு. இதை வச்சுட்டு ரேஸுக்கு போகிறேன்னா நான் எப்படி?